ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு எப்படி ரொம்ப கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதனோட டேஸ்ட் வந்து அரிசியில் செஞ்சது மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் வரமாவு தூவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த நல்லா வரமாவு தேய்ச்சி எடுக்கிறதுனால கீழே ஒட்டாது. எடையவும் நீங்கள் வரமாவு வந்து தேய்ச்சிட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடுறேன். இது ஒரு 20 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மீதம் இருந்த ஒரு உருண்டையுமே இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நுர அடங்கி நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். மீதி இருக்கிறத அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டோடு சேர்த்திங்கன்னா அப்படியே கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் சேர்த்து பொரிச்சுக்கிறேன். இது கடையில் வாங்கி கொடுக்குறத விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. டீக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷாக. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு 15 to 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.